ம். வாங்க பச்சை மிளகாய் புளிமண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அது ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லா இதுக்கு வந்து ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெய் தான் இது டேஸ்ட் கொடுக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் அதிலே போட்டுக்கலாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேர்த்து தான் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் கெட்டே போகாது. உப்புலாம் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா காரம் நல்லா சுருக்கி வச்சு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு மெத்தடில் வைக்கிறேன். பார்த்து பூண்டு போட்டாச்சுங்க. பூண்டு நல்லா வணங்கி வரணுங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் போடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா வணங்கி வரட்டுங்க. அது வணங்கி வரும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பச்சை மிளகாயை முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீரி இவ்வளோதான் கீரணும். ரெண்டாக கீறிடக்கூடாது, இந்த அளவுக்கு தான் கீரணும். இந்த மாதிரி கீறி பூண்டு வணங்கி வந்தோடனே அதில் போடணும். இது மெயின் டிஷ்ஷே இதுதான். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொடுக்குறது இதுதான். சரிம்மா, இவ்வளோ சொல்கிறியே, இதெல்லாம் எங்கேருந்து நீ கற்றுக்கிட்ட? எப்போலேருந்து சமைக்கிற? இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. சொல்லு அப்படியே. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயே இதுதான் கற்றுக்கிட்டது தான். ஆனால் இடையில இதெல்லாம் யாரும் செஞ்சு சாப்பிடல. இப்போ மறுபடி நான் வீட்டில் செய்கிறேங்க. சின்ன வயசுலேயே நான் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன். சின்ன வயசுனா எப்போ? ஒரு 5 வயசுலேருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சேன். 5 வயசுலேருந்தே வா? ஆமாம். அப்பா வந்து சமைக்க விட்டாங்க அப்பயே என்னைய. பார்த்தீங்கன்னா தாத்தா இல்லை. அப்பா தான் வந்து எல்லாம் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு சாப்பாடு. அதனால எனக்கு பாப்பாவெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா, அவங்க சமைச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு சமைச்சு விட்டுருவேன். வந்து செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்றவங்க கூட. பக்கத்தில் வாங்கி பார்த்துட்டு கூட சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புளிமண்டி பச்சை மிளகாய் புளிமண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் நல்லா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சரி 10 நாளைக்கு கூட வெளியே வச்சுக்கலாம். நல்லா விடணும் மெயினாக. இவ்வளோ இதாக இருக்கும். இது நல்லா வணங்கி வரட்டுங்க. பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி வந்துடட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி எல்லாம் எப்படி போடணும்னு பார்க்கலாங்க. நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வணங்கி அந்த பச்சை மிளகாயோட சும்மல் வந்து மூக்குக்கு வரணும். அந்த மாதிரி வணங்கணும் பச்சை மிளகாய். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சுருட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது பேர் கொஞ்சமாம்மா அவ்வளோ மிளகா பொடி போடுறேன். அது சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் சேர்த்தே தான் வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 10 நாளைக்கு வச்சுக்குவேன். அதனால் நான் சரியாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குறிக்கோள், உப்பு போட்டுக்கலாம். என்னடா இந்த அளவுக்கு போட்டுங்க. ஏன்னா அது புளிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் உரைச்சி கேட்கும். ஆமாம். இல்லை எண்ணெய் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துறதுனால வாரத்தில் ஒரு நாள் இல்லை 5 நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு டிப்பு இருக்குது. புளி தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா அரிசி கலையிற பற்றியா சாப்பாடு வைக்கும்போது அந்த அரிசி கலையிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதில் ஊற்றணும். இதில் ஊற்றினோம்னா பார்த்தீங்கன்னா அரிசி கலையிற தண்ணி இதுதான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அரிசி கலையிற தண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா சுண்டி திக்காக வரணும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இறக்கும் போது ஸ்டேஜ் எப்படின்னு காமிக்கிற பாருங்க உடனே. ஓகே ஓகே சரி, வேகட்டும் கைஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாஸில் இருக்கலாம். நம்மளோட பச்சை மிளகாய் புளிமண்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெந்துருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சூப்பர் சூப்பர். இது வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லேசான வடச்சட்டியிலே தான் வைக்கணும். திக்காக இருக்கிற வடச்சட்டியில் வைக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி சீக்கிரமாக நல்லா சுண்டி நீட்டாக வரும். இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாடு சக்கரம் போட்டு கிண்டி எடுத்துடணும். அவ்வளோதான். ஸ்டார்ட்டா பாருங்க. நம்மளோட பச்சை மிளகாய் புளிமண்டி இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வெளியே 10 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. ஆனால் உப்பு கரெக்டாக போட்டுக்குங்க.
இதுதான் பச்சை மிளகாய் புளிமண்டி. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு.